குருவே நமக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் அறிந்த ஜோதிடம் என்ற தலைப்பில் திருமண வாழ்வில் நட்சத்திரங்களின் பங்கு என்ன என்பதில் இன்றைய வீடியோவில் தனுசு ராசியை பற்றி பார்ப்போம். தனுசு ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் குரு. ஆதலால் குருவின் ஆதிக்கம் பெற்ற ராசி இந்த தனுசு ராசியாகும். தனுசு ராசியில் இடம்பெறும் நட்சத்திரங்கள் மூலம், பூராடம், உத்திராடம் என 3 நட்சத்திரங்கள். இதில் மூல நட்சத்திரம் கேதுவின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம், பூராட நட்சத்திரம் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் சூரியனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம். ஆக தனுசு ராசி அன்பர்கள் ராசி ரீதியாக குருவின் ஆதிக்கத்தையும், நட்சத்திர ரீதியாக கேது, சுக்கிரன், சூரியன் ஆகிய 3இல் ஒரு கிரக ஆதிக்கத்தையும் பெற்று, ஆக 2 கிரக ஆதிக்கத்தை சந்திரனின் ரீதியாக பெற்று மனதாலும் உடலாலும் இயங்குகிறார்கள். குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் வாழ்க்கை துணை சனி, புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களில் ஒரு கிரக ஆதிக்கம் பெற்ற ராசி நட்சத்திரங்களில் பிறந்தவர்களாகவே அமைவார்கள். இது 90% மிகவும் சரியானதாகவே இருக்கும். அது எந்த ராசி நட்சத்திரங்கள் என்பதை பார்க்கலாம். எந்தெந்த ராசிகள், எந்தெந்த நட்சத்திரங்கள் என்பதை பார்க்கலாம். மகரம், கும்பம் இந்த 2 ராசிகளும் சனியின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள். அடுத்ததாக சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள் 2, ரிஷபமும் துலாமும் ஆக 2 ராசி. அடுத்து மிதுனமும் கன்னியும் புதனின் ஆதிக்கம் பெற்ற ராசிகள். பொருத்தமான கிரக ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களை அடுத்து பார்ப்போம். சனி கிரக ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. ஆயில்யம், கேட்டை, ரேவதி புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள். அடுத்து சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்கள் என்னென்னா பரணி, பூரம், பூராடம். ஆக மொத்தம் 9 நட்சத்திரங்கள் ஆச்சு. அடுத்து இந்த தனுசு ராசிக்கு இந்த 6 ராசிகளும் 9 நட்சத்திரக்காரர்களும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு காதலர்களாகவும் மற்றும் வாழ்க்கை துணையாகவும் அமைவார்கள். என்றாலும் மிகவும் பொருத்தமான, அதாவது தனுசு ராசிக்கு மிகவும் பொருத்தமான அந்யோன்யமான ராசிகள் நட்சத்திரங்களை பார்க்கலாம். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற ரிஷப ராசி தனுசு ராசிக்கு 6வது ராசியாக வரும். அதாவது தனுசு ராசியை 1ன்னு தொட்டு எண்ணுனா அந்த ரிஷப ராசி 6வது ராசியாக வரும். ஆகவே இந்த ரிஷப ராசியை, சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற இந்த ரிஷப ராசியை தவிர்க்க வேண்டும். பொருத்தம் பார்க்கும் பொழுது இந்த ரிஷப ராசியை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக சனியின் ஆதிக்கம் பெற்ற மகர ராசியில் தனுசு ராசி அதிபதியான குரு நீசம் பெறுவதால் இந்த மகர ராசியையும் தவிர்க்க வேண்டும். சனி மற்றும் புதனின் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரங்களான பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரங்கள் இடம்பெறும் கடகராசி தனுசு ராசிக்கு 8வது ராசியாக வருவதால் இந்த கடகராசியில் இடம்பெறும் பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்களையும் கட்டாயமாக தவிர்க்க வேண்டும். மேலும் அனுசம், கேட்டை இந்த 2 நட்சத்திரங்களும் பொருத்தம் பார்க்கக்கூடிய தனுசு ராசிக்கு 12வது ராசியான விருச்சக ராசியில் வருவதால் இந்த விருச்சக ராசியையும் தவிர்க்க வேண்டும். ஆகவே நண்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு வது வரன் தேடும் பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களும் ராசிகளில் 4 ராசி தான். கும்பம், துலாம், மிதுனம், கன்னி என 4 ராசிகளிலும் நட்சத்திரங்களில் உத்திரட்டாதி, ரேவதி, பரணி, பூரம், பூராடம் எனும் 5 நட்சத்திரங்களில் மாப்பிள்ளை பெண் தேடினால் திருமணம் விரைவாக நடைபெறும். மேலும் தம்பதிகளும் ஒற்றுமையாகவும் வாழ்க்கையில் எல்லா வளமுடனும் இனிதே வாழ்வார்கள். மீண்டும் அடுத்த பதிவில் மகர ராசியை பற்றி பேசலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
குருவே நமக.